Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Demon Slayer episode 60 part 1. ஓபன் பண்ணா நம்ம பையன் ஒரு வழியா டொகிட்டோவோட ட்ரைனிங்க போன பாட்டுல சூப்பரா முடிச்சிட்டானா. அடுத்து அவன் போனது யாருகிட்டனா மிட்சுரி கிட்ட. அவளுக்கு இவனை பார்த்தோன்னா சந்தோஷம் தாங்க முடியல. வாப்பா வா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு அவனை கைய புடிச்சு உள்ள கூட்டு போவா. கருப்பட்டி காப்பி குடிக்கலான்னு. அது கூட பேன் கேக் இருக்கு பட்டர் இருக்குன்னு சொல்லி எழுத்துட்டு போவாளா. கருப்பட்டி காப்பி கூட பட்டரு பேன் கேக்கா இலங்கிருன்னு சொல்லிட்டு போவான். போன உடனே ஸ்வீட் வலிய ஒரு பேன் கேக் எடுத்து கொண்டு வந்து முன்னாடி வைப்பா. அவனுக்கு எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னே தெரியல. உடனே அவளே வெட்டி ஊட்டி விடுவா. சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்ல செத்து அவளுக்கும் செம ஹாப்பின்னு வைங்க. சரி ரைட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சா, இனி அடுத்து இத போட்டு வா நம்ம ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுவோம்பா. கட் பண்ணா அவ கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அங்க எல்லாரும் ட்ரைனிங் காண்டி ரெடியா நின்னுட்டு இருப்பாங்க. அட பேலே டான்ஸ் ஆறவங்க எல்லாம் ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்களே அந்த ட்ரெஸ்ஸை தான் போட வச்சிருப்பான். அத்தனை இடத்துக்கும் பயங்கர கூச்சமா இருக்கும். ஆனா நம்ம பையன் தான் சும்மா கம்பீரமா நிப்பான். சரி ரைட்டு வாங்க ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த டான்ஸ் போஸ்ல ஒவ்வொரு போஸ் அவ பண்ணி காட்டுவா. அவ பாத்தீங்கன்னா சும்மா கிளீனா பண்ணுவா. ஆனா மத்தவங்களால அவளுக்கு ஈக்குவலா எல்லாம் பண்ண முடியல. சொல்ல போனா பாடி அந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் ஆகல. சோ பாடி நல்லா ஸ்ட்ரெச் ஆனாதான் உங்களாலேயும் நல்லா பிளெக்சிபிளா எல்லா வேலையும் பண்ண முடியும். அதனால ஒவ்வொரு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸா பண்ணுவோம்னு சொல்லி ரெண்டு பேரும் ஆப்போசிட்ல உட்கார வச்சு காலை ஸ்ட்ரெச் பண்ண வைப்பான். அப்போ தப்பா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவ ஒரு டெமோ காட்டுவா பாருங்க. வேற ஒண்ணும் இல்ல, உட்கார வச்சுட்டு சட்டுன்னு காலை விரிச்சிருவா. அதை பார்த்த டேஞ்சரோக்கே அப்படி அள்ளு விடுது. அப்ப சிக்கி சின்ன பின்னமானானே அவனோட நிலைமை யோசிச்சு பாருங்க. ஐயோ ரொம்ப கொடூரமா இருக்கேன்னு பதறிட்டு இருக்கும் போது வாப்பா வா நம்ம ட்ரை பண்ணுவோம் டேஞ்சரோன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு உட்கார வைப்பான். சுத்தி இருக்க எல்லாத்துக்கும் நடுங்கும். ஏன்னா அடுத்தடுத்து இதே மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணான்னா அவ்வளவுதான் கிழிஞ்சிரும். பிளெக்சிபிலிட்டின்னு சொல்லி இந்த மாதிரி என்னென்னலாம் பண்ண போறாளான்னு பதறும் போது தட்டக்குன்னு காலை விரிப்பா. ஐயோன்னு கத்தி கதறி அந்த இடமே 2000 அந்த அளவுக்கு அவனை வச்சு செஞ்சுட்டான். சோ அப்படியே அவளோட பிளெக்சிபிலிட்டி ட்ரைனிங்க பக்காவா முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து ஒபனையோட ட்ரைனிங். அவன் நம்மால பார்த்தவனே உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வாடா வாம்பா. நம்மால நானும் உங்க கூட ட்ரைனிங் எடுக்க தான் ஆர்வமா இருக்கேன்பா. நான் உன்னை கொல்ல போறேன்பா. நம்மளுக்கு தூக்கி வாரி போடும். ஏன் எதுக்குன்னு கேட்டா மிட்சுரி நம்ம பையன் என்னென்ன பண்ணானோ அது எல்லாத்தையுமே சொல்லியிருக்கா. அவ கூட இருக்கும்போது நல்லா ஃபன்னா ட்ரைனிங் போச்சு போல அப்படின்ட்டு கொலவெறியோட சொல்லுவான். அவன் என்ன பேசுறானே அவனுக்கு புரியல. அட வேற ஒண்ணும் இல்ல, மிட்சுரி இவளுக்கு லெட்டர் எழுதி அனுப்பி இருப்பான். இந்த மாதிரி டேஞ்சரோ கூட நான் டீயும் பேன் கேக் பட்டர்னு எல்லாமே கொடுத்தேன். அவன் சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த டேஸ்ட்டுக்கு செத்துறலாம் போல அப்படியெல்லாம் பாராட்டினான். சொல்ல போனா ஹெவனுக்கே போயிட்டு வந்துட்டானாமா. அப்படி இப்படின்னு அவ இவன் கூட ஜாலியா இருந்ததை கேட்ட உடனே அவனுக்கு அப்படியே பத்திக்கிட்டு எரியும். டேய் டேஞ்சரோ வாடா உன்னை கவனிச்சுக்கிறேன்னு அன்னைக்கே வெறியில இருந்தான். இப்ப வந்துட்டான்ல விடுவானா. தம்பி நான் மிட்சுரி மாதிரி எல்லாம் சாஃப்டா இருக்க மாட்டேன். என்கிட்ட ட்ரைனிங் ரொம்ப உக்கிரமா இருக்கும்பா. வந்த அன்னைக்கே வெறுப்பு அள்ளி வீசானே என்ன பண்ண காத்திருக்கான்னு தெரியலையேன்னு நடுங்கும். அப்புறம் வா உனக்கு ட்ரைனிங் என்னன்னு காட்டுறேன்னு உள்ள கூட்டு போவான். அங்க பாத்தீங்கன்னா டீமன் காப்ஸ் எல்லாத்தையுமே கெட்டி தொங்க விட்டுருக்கும். என்னன்னா இவங்கள வச்சுதான் இவனோட கத்தி சண்டை போடுற அக்யூரசி எந்த லெவல்ல இருக்குன்னு செக் பண்ண போறானாமா. நம்ம பைய பார்த்துட்டு பதறி போய் அதெல்லாம் ஓகே, இவங்களையே இப்படி கெட்டி தொங்க விட்டுருக்கீங்க, ஏதாச்சும் தப்பு பண்ணாங்களா அப்படின்னு கேட்டவனையே தவறு, அவங்க வீக்னஸா இருக்கிறதே தப்பு தான்டா. நான் கொடுத்த ட்ரைனிங்க ஒழுங்கா கத்துக்காதது தவறு. என் டைமை வேஸ்ட் பண்ணானுங்களே அது தவறு. அப்புறம் எதையுமே ஒழுங்கா பண்ணாம என் உசர வாங்கிட்டு இருக்கானுங்களே அது தவறு. அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசுவான். நம்மளுக்கு பீதி ஆயிரும். அதுக்கப்புறம் கையில ஒரு மரக்கட்ட கத்தியை விட்டுட்டு எப்படி பிராக்டிஸ் பண்ணுன்னு நான் உனக்கு சொல்லி காட்டுறேன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், கட்டி வச்சிருக்காங்கல்ல அவங்களுக்கு இடையில கரெக்டா கத்தியை வச்சு வெட்டுவான். அது எப்படி கரெக்டா வெட்டியிருக்காங்கன்னு தெரியும்னா நடுவுல பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங்ல ஒரு சின்ன ரவுண்ட் மாதிரி இருக்கும். அதுல போய் கட்ட டம்முன்னு அடிக்கணும். ஆனா அந்த டைம் அந்த அட்டாக் வந்து அவங்க மேலையும் பட்டிருக்க கூடாது. அவன் அளவுக்கு வேகத்துல நம்ம பையன் இதை மட்டும் கரெக்டா பண்ணானாலே போதும். அட்டாக்கோட அக்யூரேசி வந்து அந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும். பக்கத்துல போகும்போதே தெரியுது அவனுக்கு என்ன மனசுக்குள்ள கதறிட்டு இருக்கானுங்கன்னு. அதாவது என்ன அடிச்சிராதன்னு. எப்படி இருந்தாலும் வாயை கட்டலன்னா கத்திக்கிட்டு இருப்பானுங்கன்னு சொல்லி தான் அவன் வாயை கம்ப்ளீட்டா கட்டிட்டான். பட் வாயை கட்டினாலுமே நம்மளால சென்ஸ் பண்ண முடியுது. நம்மளால சரி ஓகேன்னு சொல்லிட்டு மெதுவா ஒன்னொன்னா பொறுமையா அடிப்பானா. என்னடா என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கியா, இதெல்லாம் ஒரு ட்ரைனிங், இப்படி எல்லாம் பண்ணா நீ இப்படித்தான் பண்ணுவேன், சரி நம்ம வேற மாதிரி ட்ரைனிங்க கொண்டு போவோன்னு இவன் என்ன பண்ணுவான், அந்த கட்டைக்கு அந்த பக்கமா போய் நின்னுக்குவான். இப்ப என்னன்னா நம்மளால கரெக்டா அவனை அட்டாக் பண்ணணும். அவனை அடிக்கணும்னாலே கரெக்டா அந்த கட்டைக்கு நடுவுல தான் அடிக்கணும். அந்த டைம் அவனுக்கு மேல பற்றக்கூடாது. சரின்ட்டு ஓங்கி அடிக்க போனா என்ன அடிச்சிடாதன்னு அவன் பதறுவான். அவனை போக்கஸ் பண்ணும்போது அவன் இவன் அடிச்சிருவான். டேஞ்சரோக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ஓகேன்னு அவனும் மாத்தி ட்ரை பண்ணி அவனை அடிக்க போவான். பட் அதுக்குள்ளேயே அவன் சட்டுன்னு டேஞ்சரோக்கு வயிறா அடிய கொடுப்பான். என்னன்னா நம்ம பையன் ஸ்லோவா இருக்கான், அவன் பயங்கர ஃபாஸ்டா இருக்கான். சோ இப்பதான் ரொம்ப மோசமான ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆயிருக்குது. சொல்ல போனா இதுக்கு முன்னாடி இருந்த ட்ரைனிங்கை விட இது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. டேஞ்சரோக்கு பயம் என்னன்னா அவன் அடிக்கும் போது அவங்க
இவங்க மேலையும் பண்றக்கூடாது. அவன் பண்ற அட்டாக்கையும் இவங்க மேல படாம தடுக்கணும். என்ன பண்றதுன்னு தெரியாம முக்கிட்டு இருக்கும் போதே அவனோட ஸ்வாட வளைச்சு வளைச்சு பாம்பு மாதிரிலாம் நெளிய வச்சு அடிப்பான். சும்மா அட்டாக் பண்ணாலே தாங்காது, இதுல வச்சிருக்க ஸ்வாட வளைச்சு வளைச்சு அட்டாக் பண்ணா அவனோட பவர்ஸே அதானே. எந்த ஒரு இடமா இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டா போய் அடிக்கணும் இல்ல, வளைச்சு வளைச்சு போய் அடிப்பான். பாம்பு எந்த கேப்பா இருந்தாலும் நெளிஞ்சு நெளிஞ்சு போகுமே அந்த மாதிரி. சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம் முசாரா இருந்து அட்டாக் பண்ணலான்ட்டு ஓங்கி அடிக்க போனா கட்டி வச்சிருக்கவன் கதறது நம்மளால கிளியரா ஃபீல் பண்ண முடியுது. சொல்ல போனா அவன் கண்ணுல தார தாரையா தண்ணி ஊத்திட்டு இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணி அட்டாக் பண்ண முடியும்? அவங்க மேல படக்கூடாதுன்னு அவன் பார்த்து பார்த்து அட்டாக் பண்ணுவான். அதுக்குள்ள ஒபனை பொளந்து கட்டிடுவான். ஒபனைக்கும் நல்லாவே புரியுது இவன் பயங்கரமா ஹெசிடேட் பண்றான்னு. ஒழுங்கா சண்டை போடுறான், குப்பைன்னு வேற திட்டுவான். ஆக்சுவலா இது வரைக்கும் நம்ம பையன் இந்த அளவுக்கு டென்ஷன் ஆனதே இல்ல. கையெல்லாம் நடுங்குது. கரெக்டா அந்த பின் பாயிண்ட் அக்யூரேசில நம்மளால அட்டாக் பண்ணா மட்டும்தான் அவனால அட்டாக் பண்ண முடியும். என்னால முடியும், நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கட்டைய பின்னாடி எடுப்பான். பின்னாடி இருக்கவன் நெஞ்சிலேயே ஒரு போடு. இவ்வளவு நேரம் சமாளிச்சது பூரா வீணா போச்சு. அப்புறம் என்ன, ஈவினிங் ஆனவன ரெஸ்ட் எடுக்க விடுவாங்க. அப்ப அந்த டீமன் காப்ஸ் எல்லாம் அப்பாடா தப்புஸ்டோன்னு சொல்லிட்டு மூச்சு வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனா நம்மால பாத்தீங்கன்னா இன்னுமே ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பான். ஏண்டா ஹஷிராஸ் கிட்ட இவ்வளவு ஹார்டா ட்ரைனிங் எடுத்துமே நீ இன்னும் பிராக்டிஸ் பண்றியே ஏன்டா அப்படின்னு கேட்டா அவன் எதிர்பார்க்கறது இவன் பெர்ஃபெக்ட்டா சண்டை போடணுங்கிறது மட்டும்தான். அதனால எதுக்கு தேவையில்லாம ட்ரபிள் பண்ணணும், சோ நம்ம பெஸ்டா பண்ணிட்டா பிரச்சனை ஓவரும்பா. எல்லாத்துக்குமே ஆமா இதான் கரெக்ட்னு தோணும். சரி வாங்க நம்மளும் இந்த பிராக்டிஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம்னு அத்தனை பேர் சேர்ந்து கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. சரி நல்லா ஒர்க் அவுட் பண்ணியாச்சு, எல்லாத்துக்குமே வேர்த்து ஊத்திக்கிட்டு இருக்குது. போய் குளிக்கணும்ல, பாடி ஃபுல்லா அடி வாங்கி அங்கங்க வீங்கி போயிருக்குது. இந்த வீக்கத்தோட தண்ணிக்குள்ள இறங்கினானுங்கன்னா வலி தாங்காது, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பதறுவாங்க. சரி அட் டைம்ல எல்லாம் உள்ள குதிச்சிருவோம், வேற வழி இல்லன்னு சொல்லிட்டு 1 2 3 ஜம்ப் குயிப்பானுங்க. அவ்வளவுதான், கதறு கதர்னு இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஒரே கதறல் தான். அப்படியே கட் பண்ணா இப்ப 2வது நாள் ட்ரைனிங். அதுலயுமே நம்ம டான்ஜரோ கண்ணா பின்னா அடி வாங்கிட்டே தான் இருக்கான். என்னன்னா பையன் ரொம்ப ஸ்லோவா இருக்கானாமா. இந்த வேகம் எல்லாம் பத்தாது கண்ணா, அக்யூரசி பாக்குறதுக்காக ஸ்லோவா அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீ தான் அடி வாங்குவேன்னு வளைச்சு வளைச்சு பொளந்து கட்டுவான்னு வைங்க. இப்படியே 2வது நாள் முடியுது, பாடி ஃபுல்லா பஞ்சரு. அந்த வலியோட போய் குளிக்கிறான். அடுத்த நாள் ட்ரைனிங்லயும் கண்ணா பின்னாடி அடி வாங்குறான், வலியில வந்து குளிக்கிறான். இப்போ டே 4. இந்த டைமும் அடி வாங்கி மூஞ்சி முகரெல்லாம் வீங்கி தான் போய் கிடக்குது. ஆனா இப்ப அவன் மைண்ட் செட் எப்படி மாத்திக்குவான்னா, ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது தான் அடிபட்டுருமோன்னு பயம். இதே இடையில ஏதாச்சும் மரம் இருக்குது, இவங்க இப்போ ஒரு காட்டுக்குள்ள இருக்காங்க, அந்த ஒரு ஃபீலோட சண்டை போட்டா ஈஸியா சண்டை போடலாம்ல. அந்த ஒரு ஃபீல்ல பய தாறு மாற சண்டை போடுவான். இந்த டைம் பாத்தீங்கன்னா அவனோட அட்டாக் எல்லாத்தையுமே இவன் அசால்ட்டா தடுப்பான். அது மட்டும் இல்லாம டான்ஜரோட அட்டாக் இந்த டைம் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா சண்டை போடுவான். அவனோட அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆக முடியுது, அவனோட அட்டாக்க தடுக்கவும் முடியுது, திருப்பி இவனால அட்டாக் பண்ணவும் முடியுது. சோ அப்படி சண்டை போட்டதுல அவனோட சட்டைய நம்மால கட்டைய வச்சு அடிச்சே கிழிச்சிட்டான். இது போதுமே பையன் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கான்னு. சோ என்கிட்ட உன்னோட ட்ரைனிங் முடிஞ்சு போச்சு, நீ கிளம்பலான்னுவான். அதுக்கப்புறம் என்ன தேங்க்யூ சொல்லிட்டு கிளம்பலான்ட்டு போனா, மகனே போயிரு, ஒழுங்கா இங்க இருந்து போயிரு, இனிமேட்டு நீ மிட்சூரி கிட்ட பேசுறத நான் பார்த்தேன், அங்கேயே குழிய தோண்டி அப்படியே படுக்க போட்டு மண்ணை போட்டு மூடி நான் மேல கல்ல நட்டிட்டு போயிருவேன். அடப்பாவி, ஆரம்பத்துலதான் பிடிக்கல, போறப்ப கூட இப்படி பேசி அடிப்பிரியடா. ஓ செருப்புக்கு எச்சி வெறுப்புக்கு ஒரு எல்லை இல்லையா? சரி ரைட், இப்ப அடுத்த ஆள்கிட்ட போவான். அப்படி போகும்போது இடையில நம்ம ஜெனுட்சு சும்மா பேய் மாதிரி வருவான். அடனா பார்த்த உடனே அவனை பார்த்துட்டு இவன் பதற, இவனை பார்த்துட்டு அவன் பதற. அதுக்கப்புறம் என்னடா ஆச்சுன்னு கேட்டா, வாடா டான்ஜரோ இங்க இருந்து நம்ம கிளம்பிடுவோம், இது நமக்கு ஆகாது, இனிமேட்டு நம்ம இங்க இருக்கவே முடியாது, எவ்வளவு தூரம் என்னைய கூட்டு போக முடியுமோ கூட்டு போ. நான் கஷ்டப்பட்டு ஸ்பைடர் மேன் மாதிரி செவுத்துல எல்லாம் ஏறி இறங்கி வந்தேன்டா, இதுக்குன்னா ஒரு லிசார்டு மாதிரி ஆக்ட் பண்ணி தப்பிக்கிறதுக்காக. என்னாச்சுன்னு கேட்டா இது லைஃப் ஆர் டெத் மேட்ரு. இப்ப நீ என்னைய காப்பாத்தி கூட்டு போலேன்னா நான் செத்துருவேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பின்னாடி இருந்து பயங்கரமா ஒரு கையை வந்து அவன் மண்டைய பிடிக்கும். யாரான்னு பார்த்தா சனமி. புடிச்சிட்டு ஒழுங்கா ட்ரைனிங்க்கு வர்றியா இல்ல நான் உன்னைய கொல்லட்டுமா, சாய்ஸ் இஸ் யுவர்ஸ்ம்பா. சாவணும்னு முடிவு பண்ணிட்டா ட்ரெயினுக்கு இடையில விழுந்து செத்தா என்ன, லாரிக்கு இடையில விழுந்து செத்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதான்டா அப்படின்னு சொல்லி புலம்பானா செவினிலே ஒரு போர்டு மயங்கிடுவான். அப்புறம் என்ன அவனை தூக்கிட்டு ஃபாலோ பண்ணி போவான். மேட்டர் என்னன்னா இப்ப அடுத்து நம்மளால ட்ரைனிங் எடுக்க வேண்டிய ஆளு சனமி தான். உங்க கூட ட்ரைனிங் எடுக்கிறதுல எனக்கு சந்தோஷம் பா தம்பி, ட்ரைனிங் கொடுக்குறேங்கிறதுக்காக நான் உன்னை அக்செப்ட் பண்ணிட்டேன்னு நினைக்காத, நான் உன்னை எப்பவும் ஏத்துக்கவே மாட்டேன் பானா. டான்ஜரோ சிரிச்சுக்கிட்டே, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல, நானும் உன்னை ஏத்துக்க மாட்டேன், ஏன்னா நீ என் தங்கச்சியை கத்திய வச்சு குத்தி இருக்க, அதுக்கு நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன்ட்டு அவன் பாட்டுக்கு கேஷலா போவான். இது சனமிய செப்பல்ஸ்ல அடிச்ச மாதிரி ஆயிருச்சு. எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே இவ்வளவு திமிரா பேசுவான், கவனிச்சுக்கிறேன்னு வில்லத்தனமா கூடுவான். சரி இனி இவன் கூட ட்ரைனிங் எந்த அளவுக்கு கொடூரமா இருக்க போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Never give up!